அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு கடந்த டிசம்பர் மாதம் திமுகவுடைய வட மாநில ஒருங்கிணைப்பாளராக அவர் ஜோனல் இன்சார்ஜாக அங்கு ஒரு இளைஞரணி மாநாடு நடத்தப்படுகிறது. அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கறன்ற பேர்ல அவருக்கு சொந்தமான அவருடைய குடும்பத்திற்கு சொந்தமான நிலம் கலைஞர் திடல்னு 124 ஏக்கர் அவர் அவருடைய மகன் ஈவி குமரன் வாங்கியிருக்கிறாரு 2024. இந்த நிலத்துல தான் இந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது. இந்த கான்ஃபரன்ஸ் டிஎம்கே உடைய கான்ஃபரன்ஸ் நடப்பதற்காக மண்ணை பக்கத்தில் இருக்கக்கூடிய மலப்பாம்பாடி ஏரியிலிருந்து மண்ணை கிட்டத்தட்ட 45 லட்சம் கியூபிக் ஃபீட் அளவிற்கு அவர்கள் மண்ணை திருடி கொண்டு அந்த நிலத்தில் சமப்படுத்தி அவங்க அந்த கான்ஃபரன்ஸை நடத்தியிருக்கிறாங்க. இதனால அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு மட்டும் பாத்தீங்கன்னா 8 கோடி ரூபாயை தாண்டும். இதுல ரொம்ப முக்கியமாக அவருக்கு ஆதாயம் அடைவதற்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் தாசில்தார்ல இருந்து கலெக்டர்ல இருந்து எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் கூட அவர்கள் யாரும் நடவடிக்கை எடுக்காமல் இவர் சொத்து சேர்ப்பதற்காக ஒரு மிகப்பெரிய வேலை நடந்திருக்கிறது. ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கான்ஃபரன்ஸ்க்கு நடக்குது, முதலமைச்சர் வரார், துணை முதலமைச்சர் வராருங்கிற பேர்ல அவருக்கு சொந்தமான லேண்ட், அவருடைய மகனுக்கு சொந்தமான லேண்ட்ல ஃபுல்லா மண்ணை கொட்டி நிரப்பிட்டாரு. ரெண்டாவது கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ அவங்களுடைய லேண்டு அடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவர் இந்த மண்ணை கொட்டினது மூலமா ரெடியும் பண்ணிட்டாரு. ஸோ இது அவருக்கான ஆதாயம், இது ஒரு நேரடி ஊழல். இதன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும்னு கேட்டிருக்கோம். இந்த மலப்பம்பாடி ஏரிங்கிறது கிட்டத்தட்ட 50 ஏக்கரை தாண்டியது. நான் ரொம்ப குறைந்தபட்சமாக பார்த்தால் கூட நான் அங்கு சென்று நேரடியாக சென்று ஆய்வு செய்து எந்த அளவிற்கு நீளம் அகலம் அளவிற்கெல்லாம் இவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தபோது கிட்டத்தட்ட 12 ஏக்கர் அளவில் குறைந்தபட்சம் அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இருந்தது. அதுல ஒரு சில இடங்கள்ல அவர்கள் திட்டாக விட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த பகுதியை 3 பங்கையும் விட்டுட்டு 8 ஏக்கர் அளவில் தான் எடுத்தார்கள் என்று ரொம்ப குறைந்தபட்சமாக எடுத்து அதோடைய ஆழம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 3 மீட்டர்ல இருந்து 7 மீட்டர் வரைக்கும் அவங்க எடுத்திருக்கிறாங்க. சராசரியாக 5 மீட்டர் நம்ம கணக்கு வைத்து அதுலயும் டாப் லேயர், ஏன்னா டாப் லேயர் ஒரு 1 மீட்டர் வரைக்கும் ஒரு கலெக்டரால அனுமதி கொடுக்க முடியும். ஒரு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக, ஒரு டொமஸ்டிக் பர்பஸ்க்காக கொடுக்க முடியும். ரெண்டாவது அந்த டாப் 1 மீட்டர் லேயரை அது அவங்களுக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி, ஏன்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக அவங்க பயன்படுத்தல, ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக பயன்படுத்துறாங்க. ஸோ அந்த டாப் 1 மீட்டர் லேயரை அவங்க எடுத்து அப்படியே பண்டு மேல போட்டாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 5ல் அந்த 1 மீட்டர் கழிச்சிங்கன்னா 4 மீட்டர் அளவிற்கு அவங்க சட்டவிரோதமாக அடிமண்ணை எடுத்திருக்கிறாங்க. இதற்கு சட்டத்தில் எந்த இடமுமே கிடையாது. 1 மீட்டருக்கு மேல எடுக்கவே கூடாது, ஈவன் அனுமதியே கொடுக்க முடியாதுங்கிறது தான் சட்டம். அப்ப அப்படி இருக்கும்போது அந்த 4 மீட்டர் அளவு 8 ஏக்கர் அளவுல எடுத்திருக்கிறாங்க அப்படின்னும் போது இதோடைய கணக்கு தான் 45 லட்சம் கியூபிக் ஃபீட். இதை நீங்க அடியில கணக்கு பண்ணீங்கன்னா கியூபிக் ஃபீட்ல கணக்கு பண்ணீங்கன்னா 45 லட்சம். அப்போ இன்னைக்கு அந்த மண்ணுடைய விலை முறம் மண்ணு சொல்றாங்க 18 ரூபாய், 20 ரூபாய், 25 ரூபாய் அப்படிலாம் விற்கிறாங்க. ஸோ நம்ம 18 ரூபாய் குறைந்தபட்சம் எடுத்தால் கூட 45 லட்சம் இன்ட்டு 18 ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா 8 கோடியை தாண்டுகிறது அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட இழப்பு. இந்த மாநாடு டிசம்பர் 14, 2025 அன்று திமுகவுடைய இளைஞர் அணி மாநாடு, வட மாவட்டங்களுடைய இளைஞர் அணி மாநாடு. ஸோ இந்த வட மண்டல, அதாவது ஜோனல் இன்சார்ஜ், அப்படி நார்தன் ஜோனல் இன்சார்ஜ் அப்படிங்கிறது ஈவி வேலு தான். அவர் தான் இதற்கான ஆர்கனைசிங் பண்றாரு. இந்த நிலத்தை பொறுத்தவரை இந்த நிலம் 124 ஏக்கர் நிலத்தை அவருடைய மகன் ஈவி குமரன் அருணை ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாரு. அந்த கம்பெனியுடைய பெயர்ல 2024 ஜூன்ல ரிஷி என்டர்பிரைசஸ்னு ஒரு கம்பெனி கிட்டே இருந்து வாங்குறாரு. 46 கோடி ரூபாய்க்கு வாங்குறாரு. அந்த ரிஷி என்டர்பிரைசஸ் யாருது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பாண்டித்துறைன்னு ஹைவேஸ்ல ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கான்ட்ராக்டர்னு சொல்லலாம். இந்த போர்ட்ஸ், சயின்ஸ், அவர் ஒரு மோனோபோலி மாதிரி, அந்த துறையில் அவர் மட்டும்தான் அந்த பிசினஸே செய்ய முடியுங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர். அந்த கான்ட்ராக்டருடைய நிறுவனத்துக்கிட்டே இருந்து தான் ஹைவேஸ் மினிஸ்டரா இருந்த ஏவாவேலுடைய மகன் ஈவி குமரன் இந்த நிலத்தை வாங்குகிறார். 46 கோடிங்கிறது கைட்லைன் வேல்யூ.
உண்மையிலேயே மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் விசாரிக்கணும். ஏன்னா நான் அங்கே போய் கேட்கும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சென்ட்டே 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா போகுதுங்க அப்படின்றாங்க. அப்படின்னா நீங்கள் 1.5 லட்ச ரூபான்னு எடுத்தீங்கன்னா இந்த நிலத்துடைய மதிப்பு 200 கோடி ரூபாய் நீங்கள் 124 ஏக்கருக்கு. ஸோ எப்படி வாங்கியிருக்கிறாங்க, அந்த பண பரிவர்த்தனைகள் இதெல்லாமும் விசாரிக்கப்பட வேண்டும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறதுக்கு நம்ம யாருமே வாங்க மாட்டாங்க, அதற்கு மேலே தான் மார்க்கெட் ரேட்டில் தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன கருப்பு பணம் போயிருக்கா இல்லையா என்பதெல்லாம் விசாரணையில் வெளிவரணும். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் புகார் கொடுத்தீங்க, அதுக்கான வழக்கு பதிவு. இப்போ அடுத்தபடியா மறுபடியும் இதே மாதிரி வருது. இந்த மாதிரி இன்னும் ஏதாவது வேற ஏதாவது பண்ணிட்டாங்களா, இல்லை இதுக்கான நடவடிக்கை இப்போ எடுக்கப்படுமா? லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்தவரை ஒரு குற்றச்சாட்டின் மீது அதில் ஆதாரங்கள் இருக்கு, பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னாலே அவங்க எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். அப்போ இதில் நாங்கள் என்னெல்லாம் ஆதாரம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, அந்த நிலம் எப்படி அமைச்சர் ஏவாவேலுடைய மகனுடைய நிறுவனம் தான் என்பதும், இவர் தான் அந்த கான்ஃபரன்ஸை ஆர்கனைஸ் பண்ண முக்கியமான பர்சன் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களும், மேலும் அந்த நிலத்தை சமன்படுத்துவதற்காக எப்படி மண் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலப்பம்பாடி ஏரியில் 5 மீட்டர் 6 மீட்டர் ஆழங்களில் இருந்து எடுத்து கொண்டு இங்கு போடப்பட்டது, அந்த லாரிகள்லேருந்து எல்லாமே இவருடைய நிலத்தில் இருந்தது, இந்த நிலத்தில் மண் எப்படி சமப்படுத்தப்பட்டது, இந்த எல்லாத்துக்கான போட்டோ ஆதாரங்கள் உட்பட எல்லாமே நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கொடுத்திருக்கிறோம். அப்போ இவ்வளவு ஆதாரங்கள் கொடுத்த பிறகு அவர்கள் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை விசாரணையை துவங்க வேண்டும். அதுதான் சரியாக இருக்கும். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.